ஏகாதசி அன்னைக்கு பட்னி கிடப்போம். வெறும் துளசி தண்ணி மட்டும்தான் குடிச்சிட்டு இருப்பாங்களாம். ஒரு நாள் பூரா பட்னி கிடந்துட்டு துவாதசி அன்னைக்கு காலையில சுண்டைக்காய் குழம்பு, அப்புறம் நெல்லிக்காய், இந்த அகத்திக்கீரை பொரியல் அவசியம் செய்யணுமா அவங்களுக்கு. அதத்தான் நாங்க செய்வோம் அப்படின்னாங்க. நான் எப்படி செய்யறதுன்னு அன்னைக்கு கேட்டுக்கிட்டேன். நல்லா சொல்லி கொடுத்தாங்க. இத பாருங்க. ஆனா இந்த அகத்திக்கீரை மட்டும் எலசா இருக்கிறதா சாப்பிடணும். முத்தினை கீரையை சமைக்க கூடாது. அப்புறமா இந்த பசுமாட்டுக்கு கொடுக்கறேன்னு இத கொண்டு போய் அது வாயில திணிக்க கூடாதுங்க. அது பாவம். வாயில்லா ஜீவன் நீங்க கொடுக்க கொடுக்க அதை சாப்பிட்டுடுது. அதுக்கும் ஜெரிக்காது. நம்ம எல்லாருக்குமே இந்த அகத்திக்கீரை மாதம் 2 முறை மட்டுமே சாப்பிட வேண்டும்னு ஒரு புஸ்தகத்துல போட்டிருந்தேன். ஏன்னு கேட்டா இத அடிக்கடி சேர்த்துக்க முடியாது. இப்ப முளைக்கீரை, அரைக்கீரை எல்லாம் எப்ப வேணா சாப்பிடலாம். இந்த அகத்திக்கீரை மட்டும் வாரம் கூட இல்ல, மாசத்துல 2 தடவை. அதனாலதான் அவங்க எப்படி வச்சிருக்கிறாங்க பாருங்க முறை. ஏகாதசி பூரா பட்னி கடை, துவாதசி அன்னைக்கு காலையில இத சாப்பிடு.